அங்கே நாமக்கல்ல போகிறதுக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ஆகுது, திருச்சிக்கு வர்றதுக்கு 9 மணி நேரம் ஆகுது. இங்கே பாருங்க டான்னு வந்து உட்காந்துட்டு போலீஸ் வரணும் பேசுறீங்களா? நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் விஜய் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அந்த பொது விநியோக திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா விஜய் அளவுக்கு அந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களுக்கு அறிவு. ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி பேசாத பொத்திக்கிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், விஜய் இந்த பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் செட்டாக இருக்குது, சைடு கம்பி மட்டும் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு டட்டுக்கு பிடிச்சி ஒரு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க. கீதா வா அப்படின்னு உடனே வெளில வந்து ஒரு நல்ல கடை எடுத்து போட்ட உடனே கூண்டுக்குள்ளே போடும், உடனே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு கீழே போகிறீங்க, கீழே வெளில வந்துட்டு உள்ளே போகிறீங்க. இப்படிதான் வித்தியாசம். திமுக அரசு ஒரு நாள் இந்த ஸ்டாலின் என்னென்ன விடயத்தை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு, நீங்கள் எதையுமே வைக்கல. அவர் சும்மா போராடி அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு திருப்பரங்குன்றத்தில். அவங்களால எதுவுமே பண்ண முடியலல்ல. டக்குன்னு ஒரு பேஜ் விட்டு கடன்னு வாசி முடிச்சிட்டோன்னே கரெக்டா போயிட்டு வந்துடலாமா, பிடிச்சிடலாம். 5:20. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு அய்யநாதன் அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில 72 நாட்களுக்கு பிறகு பொதுவெளி பிரச்சாரத்தை நடத்தியிருக்காரு. அதுல மீண்டும் திமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு, புதுச்சேரி அரசாங்கத்தை பார்த்து நீங்க கத்துக்குங்க, புதுச்சேரி அரசாங்கம் மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பிரச்சாரம் பண்றதுக்கான, இந்த அமைப்புகளை உருவாக்கி கட்டுக்கோப்பா நடத்தியிருக்காங்க, திமுக அரசு இது செய்யாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காரு. திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு புதுச்சேரியிலையும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் விஜய் வந்துட்டு சொன்ன அறிவுரையை வந்துட்டு கட்டாயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அவங்க பண்ணாங்க? இந்த தாவேகா கேட்ட இடத்த தரல, தாவேகா சொன்ன ரோட் ஷோக்கு அனுமதி தரல, தாவேகா கேட்ட டைமிங் அனுமதிக்கல, வந்துட்டியா பேசிட்டு காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இது 4த்தையும் கடைபிடிக்கணும். முதல்வர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்களுக்கு ரோட்ல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி தராதீங்க. இவங்களை ஒரு மைதானத்தை கேட்டட் கம்யூனிட்டின்ற மாதிரி கேட்டட் கிரவுண்டு அது உள்ள இவங்களை பண்ண சொல்லுங்க. 5000 பேருக்கு மேல கூடாதுன்னு சொல்லுங்க. அதை 10 பகுதி அந்த மைதானத்தை பிரித்து அதை பட்டிக்குள்ள அடைங்க. வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும் போலீஸ் இருக்கணும். உள்ளெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க தள்ளிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுங்க. அடுத்தபடியாக கூட்டம் டைமிங் என்ன கேட்குறாங்களோ அந்த டைமிங்கில் 1 மணி நேரத்துக்குள்ளே அவர் பேசி ஆகணும். கத்துனாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி எஸ்பி வந்துட்டு, நம்ம போலீஸ்காரங்களை யாராவது செஞ்சாங்களா அந்த மாதிரி? நீங்கள் எல்லாத்துக்கும் வழி விட்டுட்டு இருந்தீங்க. 50 மீட்டர் தள்ளி என்ன ஒத்துக்கல அவங்க. அங்க பாத்தீங்களா? இல்ல, காவல்துறை சரியாக நடத்தியிருக்காங்க. ஈசா சிங் கூட கோவப்பட்டு உங்களால 40 உயிர் போயிருக்கு, அதனால வந்து அதான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கல. அவங்க அந்த காவல் அதிகாரி அந்த பெண்மணி ரொம்ப அழகா செஞ்சாங்க. எனக்கு நீ கத்து தராத, சொன்னதை செய்ய. எப்ப பேச போற முதல்ல பேசு. 10 மணிக்கு வந்துட்டாருல, அப்புறம் தாமதிச்சுட்டு இருக்காரு. பேச சொல்லு. இந்த மாதிரி நம்மளுடைய காவல்துறை சொல்லணும். இல்லையா கூட்டத்தை கலைச்சிரும், உன்னை கைது பண்ணிடுவேன். இதெல்லாம் கண்டிஷனாக போட்டு பண்ணுங்க. ரோட் ஷோக்கு இடம் கிடையாது, அவங்க கேட்குற இடத்த தரக்கூடாது. கிரவுண்டு வித் கேட்டு. உள்ள வரவனெல்லாம் வந்துட்டு QR கோடை வச்சுக்கிட்டு தான் வரணும். ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, ரொம்ப ஜாலி. எனவே இதை முதல்ல கடைபிடிங்க. 2வது விஷயம், திமுகவை நம்பவே நம்பாதீங்க. நான் கேட்குறேன் விஜய் அவர்களே, உங்களுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு? 2021 பிளாக் அண்ட் ரெட்டு அந்த சைக்கிளோட போயிட்டு ஓட்டு போட்டு காட்டினீங்களே, அப்ப எப்ப வந்துச்சு? அப்பெல்லாம் அந்த அறிவு இல்லையா? எப்ப திடீர்னு இந்த அறிவு வந்தது? எப்ப வந்தது? ஏமாந்துட்டாரு, இப்போ மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அத எந்த இடத்துல நீங்க ஏமாந்தீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல மக்கள் ஏமாந்தாங்க? மக்கள் ஏமாந்தாங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க ரேஷன் கடை அப்படின்றத கேவலப்படுத்தி பேசுறீங்க. அந்த திட்டத்தை நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் விஜய் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அந்த பொது விநியோக திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா விஜய் அளவுக்கு அந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களுக்கு அறிவு இல்லை. புரியுதுங்களா பாலாஜி? நம்ம விஜய்க்கு இருக்கிற அறிவு இருக்குதுங்களா, அறிவு, தெளிவு, புரிதல் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நம்மளுடைய அவங்கள பாராட்டுறாங்க. ரேஷன்ல பரிசு வாங்குறது பாராட்டுறாங்க. ரேஷன்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கலன்னு என்ன ஆகும்? பட்டினி சாவுகள் ஏற்படும். அதனால என்ன? இப்போ கூட தான் இதில் கரூரில் வந்துட்டு 41 பேர் செத்து போனாங்க. விஜய் கவலைப்பட்டாரா? அந்த மாதிரி உங்களுடைய அரசு ரேஷன் நிறுத்தின உடனே நிறைய பேர் பட்டினியில் சாவாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது.
அது கூட ஆதவர்ஜனா இருக்குன்னா அவங்கள தானே சாவுறாங்க, நாங்களா சாவடிச்சோம் அப்படி சொல்லலாம்ல. ரேஷனே போடாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறது விமர்சனம் பண்றாரு. துட்டு கொடுக்குறாருலாம். அது அந்த மாநிலம் அதுக்கு பதிலா என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி பேசாத பொத்திக்கிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன் விஜய், அந்த பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் செட்டாக இருக்குது. சைடு கம்பிங்க மட்டும் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு டட்டுக்கு பிடிச்சுன்னு ஒரு 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 1/4 மணி நேரம் ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க. இன்னைக்கு வந்தவனெல்லாம் ஒரு ரசிகன். உங்களை பார்க்க வந்தவங்களோ இல்லை உங்களை ரசிக்க வந்தவங்களோ அவ்வளோதான். உங்களை கேட்க வந்தவங்க யாருமே கிடையாது. கேட்க வந்தவங்களா இருந்தேன்னா என்னையா பேசுகிறான்னு எவனாவது ஒருத்த கையை நீட்டியிருப்பான். இப்படி என்ன பேசுகிற நீ அப்படின்னு அது கை அது சொல்கிறேன் நான். யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, எதையோ பேசிட்டு போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. நீங்கள் அவர் சொல்கிறீங்க பாஜக தமிழ்நாடு அரசை வந்துட்டு வஞ்சிப்பதை போலவே ஒன்றிய அரசு புதுச்சேரியும் வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறதுல பாஜக அரசு. அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா உங்கள் ஃப்ரெண்டு ரங்கசாமி ஆட்சி பண்ணுறாரு. சொல்ல வேண்டியதானே ரங்கசாமி, இந்த கேடு கட்ட கட்சியோட எதுக்கு நீங்கள் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? புதுச்சேரி அரசோடு துணை நிற்போம்ன்றாரு. புதுச்சேரி அரசு பாஜக கூட்டணி அரசு தானங்க. விஜய்க்கு தெரியல அங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்கன்றது தெரியல. புரியுதுங்களா? கூட்டணி வச்சிருந்தா கூட பிஜேபி கிட்ட மாநில நன்மைக்காக பாஜக அரசு எதுவும் தராது அப்படின்னு சொல்லணும்ல அவரு. அப்படி சொல்லிட்டு விஜயனுடைய புரிதல் பிரமாதமா இருக்குது. நானா தெரியல அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க, கூட்டணி வச்சிருந்தாலும் புதுச்சேரிக்கு எதுவும் நடக்காது அப்படின்றது விஜய்க்கு தெரியல. ரைட்டா? சுட்டி காட்டுறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க சுட்டி காட்டுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சுட்டி காட்டுனீங்கல்ல, அப்ப கூட்டணி வச்சிருக்கிறாருல என்ன அது சுட்டி காட்டணுமா இல்லையா? அதையும் சுட்டி காட்டாத முட்டிங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரியாது இருக்கணும், இல்ல பயந்து போயிருக்கணும். ஒரு அளவுக்கு மேல பாஜக தொற்ற வேணாம். இன்னைக்கு அவங்களுடைய அனுசரணை நம்மளுக்கு வேணும். அவங்க ஒத்தனை கொடுத்தா நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கேஸ் போயிட்டு இருக்குது. அதனால அவங்க இதுதான் காரணம். புரியுதுங்களா? வேற என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம். நீங்க உள்ளபடியே பாஜக எதிர்ப்பாளராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேட்டு மாநில அந்தஸ்தை ஏன் தரல? தந்தா என்ன நடக்கும், தராதனால என்ன போச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, எல்லாம் டெல்லியில கிடக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்க தேர்ந்தெடுத்த அரசால என்ன பண்ண முடியும்? இந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கணும். அந்த அறிவு கிடையாது. இதே ஒரு அங்க லடாக் பகுதி வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த லடாக் வந்துட்டு தனி யூனியன் பிரதேசமா இருக்குது. அங்க மாநில அந்தஸ்து வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தி 5 பேர் செத்துருக்காங்க. அதை நீ கோட் பண்ணிருப்ப அரசியல்வாதியா இருந்தானா. இன்னமும் நீ நடிகர் அந்த உச்ச நிலையிலே இருக்கிறீங்க. என்ன சினிமால உச்சத்துல போனீங்கன்னா பெருமை விஜய், அரசியல்ல டவுன் டு எர்த்துக்கு வந்தீங்கன்னா பெருமை. இங்க வண்டியில ஏறினீங்கன்னா சினிமால பெருமை, வண்டியை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா அரசியல்ல பெருமை. முதல்ல நீங்க சூஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிறது, அப்படியே வந்துட்டு இது பண்ணது. கிளி ஜோசியக்காரன் என்ன பண்ணுவான், கரெக்டாக வந்துட்டு யாராவது உட்காந்துட்ட உடனே ஒரே ஒரு நெல் மணி எடுத்து வச்சுக்கிட்டு கீதா வா அப்படின்னு உடனே வெளில வந்து ஒரு நல்ல கடை எடுத்து போட்ட உடனே உடனே கூண்டுக்குள்ளே போடும், உடனே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு கீழே போறீங்க, கிளி வெளில வந்துட்டு உள்ள போகுது. இவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, அவரும் தொடர்ந்து சில விஷயங்கள் சொல்றது மாதிரியே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யாதது போல புதுச்சேரிக்கும் செய்யறது இல்லை. கூட்டணி அரசாகவே இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலுமே கூட அப்ப பிஜேபியும் நம்பாதீங்கன்னு சொல்லணும். நீயே பிஜேபியும் நம்பாதீங்க, திமுகவும் நம்பாதீங்கன்னு பரவாயில்ல, திமுக மட்டும் நம்பாதீங்கன்னா எப்படி? திமுக பாஜகவை எதிர்த்து போராடுது, கேஸ் போடுது, ஸ்டாலின் பேசுறாரு, டெய்லி பேசுறாரு. நீங்க 72 நாளுக்கு ஒரு முறை வந்து பேசுறீங்க. ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ அவங்களையே நம்ப கூடாதுன்னா அந்த பாஜகவை நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும்ல. ஏன் அது சொல்றது இல்ல? பயம், வில்லனை பார்த்து பயம். புரியுதுங்களா? இந்த வில்லன் கிட்ட பயந்துட்டு வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய அடிச்சா மாதிரி அவரு இப்படி பண்றாரு அவரு விஜய். இதுல இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தி விஜய் பேசுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்கிட்ட கூட. நான் கூட என்ன தெரிஞ்சல விஜயை பத்தி. சொல்லுங்க. அவர் வந்து அது பேசுவார். ஏன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு வாரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், ஒரு விவகாரம். நாடாளுமன்றத்திலையும் இன்றைக்கு வந்து 150 எம்பிக்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை இன்னைக்கு ஓம் பிர்லா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹியரிங் எல்லாம் போயிட்டு இருக்கு.
இப்படி ஒரு தருணத்துல அதை பத்தி பேசுவாருன்னு பெரிய எதிர்பார்க்கிற சமயத்துல அவர் அதை பற்றி பேசல அப்படின்றதும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை? அதான் ஃபாசிசம் ஒரு பாயாசம். உள்ளபடியே அவர் என்ன சொன்னாரு, நான் கூட இது புதுச்சேரின்றதுனால இவர் பேசாத இருப்பாருன்னு. புதுச்சேரியாவது தமிழ்நாடாவது எல்லாம் ஒண்ணுதான், நம்மளாம் ஒண்ணுதான், நம்மளுக்கெல்லாம் ஒரே மனநிலை தான், ஒரே பாசம் தான், நம்மளை பிணைக்கிறது எல்லாம் சொல்றேன்ல. அப்படி பேசியிருக்கணும்ல. அப்ப என்ன பயம்? பிஜேபியை கண்டு பயம். என்ன பயம்? உன்னை கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவான். குத்தி இன்னும் அமுக்கு அமைக்கிடுவான். ஜோசப் விஜய்க்கு உனக்கு என்ன இருக்குது, யோக்கியதை இருக்குது? எங்களுடைய தீபம் மெழுகுவத்தியை பத்தி பிரச்சனை வரும்போது நீ பேசு, இது தீபத்தை பத்தி பேசுவோம், நீ பேசாதன்னு மாட்டிக்குவாங்க. நான் தமிழன்னு சொல்றது தெரியாது. விஜய்க்கு வந்துட்டு தான் தமிழன் அவர் டிக்ளேர் பண்ணலையே ஒருபோதும். என்னைக்காவது சொல்லியிருக்காரு நம்ம தமிழர், நமக்கென்ற மான பிரச்சனை உண்டு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு விஜய்? அண்ணா வேணும், எம்ஜிஆர் வேணும், அவள் தான். இன்னும் கொஞ்ச நாள் ஜெயலலிதா வச்சிருவாரு அவரு. அண்ணா, விஜய், எம்ஜிஆர், மேல ஜெயலலிதா போட்ட சரியா போச்சு. அப்புறம் பாக்கெட்ல கார்டு வச்சுட்டு பிரச்சனை இல்லை. இவர் அவ்வளவுதாங்க இவருடைய அரசியல். இன்னைக்கு விஜயை பத்தி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இதை வந்துட்டு இந்த மகத்தான அவருடைய சொதப்பலை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல வரமாட்டாங்க. இப்ப இன்னைக்கே நீங்க பாருங்க, வந்ததெல்லாம் ரசிகர். ஒரு பொதுமக்கள்னு ஒருத்தர் வந்தாங்கன்னு சொல்லுங்க, போலீஸ்காரங்களை தவிர யாரும் கிடையாது. அவ்வளவுதான் விஜய். விஜய் இன்னும் அவருடைய ரசிகர்கள்கிட்ட தான் நிக்கிறாரு. அதனால தான் டான்ஸ் ஆட்டு போங்கன்னு நான். விஜய் அவருடைய ரசிகர்களை தாண்டி அவர் மக்கள்கிட்டே வரல. மக்கள்கிட்ட வரணும்னா நிறைய பேசணும், ஆழமா பேசணும். தெரியாது. உப்பளம் பகுதியில தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்றைக்கு கப்பல் போல நங்கரம் போட்டு நிற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துருந்தா இன்னும் மழை வந்திருக்கும்னு நல்ல நங்கூரம் போட்டிருக்கலாம். அதாவதுங்க இவர் சொல்றாரு எம்ஜிஆர் வந்துட்டு அங்க ஆட்சியை தொடங்கினோடனே முதல்ல ஆட்சியை பிடிச்ச இடம்ட்டு. இன்னைக்கு அதிமுக அங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்ல. தெரியாது விஜய்க்கு. தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் அப்படியே மாத்திரலாம். அப்படியேப்பட்ட எம்ஜிஆரோட கட்சி இன்னைக்கு இங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னா அப்போ இந்த தலைமை பிடிக்கலாம்ல இவரு விட்டாரு. ஏன்னா எழுதி கொடுக்குறாங்க பிட்டு. அதை முதல்ல வந்துட்டு வாசிக்கும் போது அது மட்டும் தெரியும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இங்கே தான் பாரதி பிறந்தாரு, இங்கே தான் அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, இங்கே தான் வந்துட்டு அந்த புடையார் கோயில் இருக்குது அப்படின்லாம் சொல்லிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாரதாசன் வாழ்ந்தது அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பிட்டு. டக்குன்னு ஒரு பேஜ் பிட்டு கடற்கடன் வாசி முடிச்சிட்ட உடனே கரெக்டா போயிட்டு வந்துடலாமா, பிடிச்சிடலாம் ஆட்சி 27. நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் அப்படின்றாரு. நான் திரும்ப சொல்றது, ஐயா நீங்க பேசுறது ஜனநாயக படத்தினுடைய வெற்றி கூட உதவாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க பேசுற பேச்சு உங்க ரசிகன் வந்துட்டு ஜனநாயகத்தை வந்து பார்ப்பானா அப்படின்றது கூட தெரில. ஏன்னா உங்களுதுல எந்த இடத்துலையுமே ஜனநாயகமே இல்லை. தற்கொலைத்தனம் தான் இன்னும் இருக்குது. ஏதோ பேசுறீங்க, ஏதோ பிட்டை பார்த்து வாசிக்கிறீங்க, அதோட போயிடுறீங்க. வேற எதுவுமே இல்லை உங்களுதுல. பேசுறது ஏதாவது அர்த்தம் உள்ளதா இருக்கா? திமுக அரசு ஒரு நாள் இந்த ஸ்டாலின் என்னென்ன விடயத்தை ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறாரு, நீங்க எதையுமே வைக்கல. அவரு சும்மா போராடி ஈராடி அடிச்சு கிடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு திருப்பரங்குன்றத்துல. உங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒருவேளை அவர் ஏதோ கருத்து சொன்னா திமுகவுக்கு மைலேஜா போயிடும், இல்ல பாஜகவுக்கு எதிராக அது போய் முடியும், நமக்கு எதுவும் அது உதவியா இருக்காது. ஓ அடையாளம் இங்க காண போச்சு. நீங்க அடையாளப்படுத்துற அதனால தமிழன் அப்படின்னு. அவன் இந்துன்றா, நாங்க தமிழர் அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா உனக்கும் ஒரு அடையாளமா இருக்கும், திமுகவுக்கும் சவாலா இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சவாலா இருக்கும். நீ சொல்லல. ஏன் பயம்? கிறிஸ்டியானிட்டி ஒன்றும் இவர் ஒன்றும் கிறிஸ்டியானெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகர் தான் அவர். எல்லாத்தையும் தனக்கு வசதியாக பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய அரசியல் வந்துட்டு அடிப்படையற்றது, தெளிவற்றது, இலக்கற்றது. அவர் சொல்லிக்கிறாரு முதல்வர் ஆகணும்ட்டு. முதல்வர் ஆகிறதுக்கான எதுவுமே அவரோட கூட்டணி எதிர்பார்க்கிறாரு. இங்க அதிமுக வேணும்னா அங்க வந்துட்டு என்ஆர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ், இவ்வளவுதான் அவருடைய இது. தாண்டி எதுவுமே கிடையாது. அதான் இன்னைக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. 72 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நீங்க எவ்வளவு விடயங்களை பேசலாம், எவ்வளவு நிதானமா பேசலாம், எவ்வளவு ஆழமா பேசலாம், எதுவுமே இல்லையே. அப்ப இவ்வளவு காலமா நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு? இது வந்துட்டு நான் ஒரு அன்பின் மிகுதியால கேட்கறேன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன பண்ணீங்க நீங்க? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க ஆழமா பேசுனீங்கன்னா, நீங்க எவ்வளவு பரந்தூர்ல பேசும்போது எப்படி அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் பேசி எவ்வளவு தூரம் நீங்க ஃபேமஸ் ஆனீங்க, அது மாதிரி ஏன் பேசக்கூடாது? அக்கறையே இல்லை உங்களுக்கு. அந்த அக்கறையின்மை தான். அதே மாதிரி உங்களால ஏமாத்துறீங்கல்ல, அப்படியே மக்கள் வெள்ளம் மதித்தார்கள், மறித்தார்கள், மிதந்து கொண்டு வந்தேன்,
தாமதமாக்கி விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு சிபிஐ கிட்ட புழுவுனீங்கல்ல. இன்னைக்கு மெட்ராஸ் சென்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு போனீங்கல்ல, அங்கே 160 கிலோமீட்டர், கோட்டை குப்பா வரைக்கும் 150 கிலோமீட்டர். எங்கேயாவது உங்களுடைய வண்டியை நிறுத்தினாங்களா யாராவது? ஏன் நிறுத்தலை? ஏன்னா வாங்கன்னு நீங்கள் அழைக்கலாம், அதனால எவனும் வரல. இவ்வளோதான் விஷயம். கரெக்டாக 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டாரியா கிரவுண்டுக்கு. அங்கே நாமக்கல்ல போகிறதுக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ஆகுது, திருச்சிக்கு வர்றதுக்கு 9 மணி நேரம் ஆகுது. இங்கே பாருங்க டான்னு வந்து உட்காந்துட்டாரு. வந்து உட்காந்துட்டு போலீஸ் வரணும் பேசுறீங்களா? புஷியானது எல்லாரும் உள்ள வாங்கன்றாரு, மைக்க புடுங்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, இவரு உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. 10 மணிக்கு 10 மணிக்கு அவர் வரும்போது எந்த பட்டியும் 10 பிரிச்சிருக்காங்க இல்லையா, 500 பேருக்கு, எதுவும் ரொம்பல. உடனே அவர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு தான் இந்த போலீஸ்காரங்க, போலீஸ் அதிகாரி கோவம் வந்துச்சு. பேசுங்க, முதல்ல வந்துட்டீங்கல்ல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, டைம் கடத்துறீங்க. சிக்கல் உண்டாயிடக்கூடாது, பேசி முடிச்சுட்டு காலி பண்ண இடத்த. அதனால தான் சொல்கிறேன், தமிழக அரசு இதை நல்லா கடைபிடிக்கணுன்ற. நான் வந்துட்டியா பேசு, வரலையா போ, திரும்பி போ, அவ்வளோதான் முடி. மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கறது தானே அரசுக்கு ரொம்ப முக்கியமானது. விளக்கம் கொடுத்துடலாம். அவர் 10 மணிக்கு கடக்கிறேன்னு சொன்னாருங்க இந்த இடத்த, 10 வரைக்கும் பார்த்தோம் வரல, அதனால அவர் திருப்பி அனுப்பிட்டோம். வரமாட்டார், கூட்டத்துக்கு வரமாட்டாருங்க விஜய் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உன் தனிநபர் சுதந்திரம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. மற்றவனுடைய சுதந்திரத்துக்கு அடங்க பாருங்க, எடுத்துட்டு போயிட்டு பட்டியல் அடைக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிரவுண்டை காட்டிட்டாங்க உப்பளத்தில். முடிஞ்சு போச்சு உங்க கதையை. ஒன்னியாச்சு ஒரு ரசிகனாச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஊடகங்கள்லாம் காட்டினாங்க, எல்லாரும் லைவ் டெலிகாஸ்ட்டு. விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆளுக்கு 2 பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு பேசுனாங்க, முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ராமதாஸ் கிட்ட போயிட்டாங்க. இவ்வளோ தான் விஜய் உங்களுடைய அரசியல். ஒரு பொடலங்காயும் கிடையாது. நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அரசியல் ஒரு இன்ச்சு முன்னேறாது. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருச்சு, அந்த சின்னம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமா இருக்க போகுது, வெற்றியை கொடுக்க போகுது, அந்த சின்னம் ரகசியமா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த சின்னத்தை பத்தி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. அந்த ஆளுக்கு தெரிஞ்ச அரசியலை பாருங்க. சின்னத்தை யார் ரகசியமா வச்சுக்கிறீங்க? அது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பாப்புலரைஸ் பண்ணுவானவா? அது வந்து சேர்றவங்க எப்படி இருக்கிறாங்க? ஐயோ ஐயோ. இல்ல, அவங்களும் ஈரோடு மாவட்டத்துல ஒரு பெரிய மீட்டிங், விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்துல பெரிய மீட்டிங் போறோம். போட்டோட்டுங்க, ஒன்றும் பரவாயில்ல. நீங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றியை அவர் பாதிப்பாரு. அவர் வேணா ஜெயிக்கலாம், அவ்வளவுதாங்க. மற்றபடி வேற எதுவும் ஆகாது. திமுகவுக்கு கேட்குவாங்க, இவ்வளவுதான் இவங்களால ஆகும். விஜய் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலை சொல்லுங்க ஐயா பார்ப்போம். விஜய் வந்தாரு, காவிரி நதிநீர் பிரச்சனை இந்த அரசு கடைபிடித்தது இவ்வளவு தப்பு, இவர் நாங்க வந்தா இதை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் கூட இருக்கிற யாரையாவது, செங்கோட்டையன் உட்பட யாருக்கும் தெரியாது. சும்மா எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றாங்க, கும்பல் கூட்டி பந்தல் போட்டு ஈவெண்ட் நடத்தி ஏமாத்த பாக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாற மாட்டாங்க. எம்ஜிஆர் அடிக்கடி கூப்பிட்டுக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இருந்தவனெல்லாம் அரசியல்வாதி, இன்னைக்கு ரொம்ப கைதா இருந்தவன். அவங்களெல்லாம் உங்களால உங்க பக்கம் கொண்டு வரவே முடியாது விஜய். ஏன்னா எம்ஜிஆரோட அரசியல் ரொம்ப ஆழமானது. அவரு ரோட்ல நடந்தவர், இவர் ரோட்லயே கால் பதிச்சதே கிடையாது. இவர் பெட்ரூம் விட்டா பஸ் இல்லாட்டி காரு, அப்படி வாடறவர். இவரெல்லாம் பண்ண முடியாது அரசியல். செங்கோட்டையன் போயிருக்காரு, நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு, அதெல்லாம் விஜய்க்கு பிளஸ் தான், பயன்படுத்த தெரியணும்ல. அதாவது உறுதியான வாழ், இது வந்துட்டு திப்பு சுல்தான் பிடிச்சது அப்படின்றத உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கையில பிடிச்சோடனே பொறுத்துன்னு விழுந்துருவோம் நம்ம, இல்லையா? அந்த மாதிரி இந்த வாட்கள்லாம் அந்த கையில போச்சுன்னா என்ன பண்ணும்? அது எடுத்து இப்படின்னாருன்னா 2 வரலும் போயிடும். பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்த தெரிஞ்சாதான் நீங்க என்ன விட்டுருப்பீங்களா? நீங்க விட்டுருப்பாரு அவரு? விட்டுருக்க மாட்டாரு. தெரியலையே, அதான் நீங்க பிரச்சனைய. ஸோ வந்தாச்சு, போர்வை போத்தியாச்சு, பொன்னாடை போத்தியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பாருங்க, இன்னொரு 1 மாதம் கழிச்சு நீங்கள் தானே இன்டர்வியூ எடுக்க வரப்போறீங்க பாலாஜி, பாருங்க, அப்போ தெரியும். சொல்ல வரேன், விஜய் ஒரு படத்தில் சொன்னாரா, சொல்கிறேன். அந்த படத்தில் டைலாக் வரும்போது எஃப்ஐஆர் ஃபைல், இவர் லாயர் அதில். ஆமாம் ஆச்சா, எஃப்ஐஆர் பற்றி பேசுகிறாங்க. எஃப்ஐஆர்னா என்னன்றது இவர் கேட்குறாரு. யார்? அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்குறாரு. நான் சொல்கிறேன், எஃப்ஐஆர் வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலீஸ்காரன் முதல் தகவல் அறிக்கைன்னு ஃபைல் பண்ணுவாங்க, அதான் எஃப்ஐஆர். இல்லை அதை எடுத்துருங்க. ஏன் இது எனக்கே தெரியலன்னு போது அரசியல் எப்படி தெரியும்னாரு. இது நிகழ்வு. இன்னமும் அதே மனநிலையில் தான் இருக்கிறாரு. தனக்கு தெரிஞ்சது தான் மற்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறாரு விஜய். இது நினைக்கிற வரைக்கும் நீங்கள் அரசியலில் உருப்படவே மாட்டீங்க.
உருப்பெற மாட்டீர்கள், அதான் அவனுடைய அர்த்தம். மற்ற மாதிரி திட்டத்தில் உருப்பெற மாட்டீர்கள். இறுதியா நீங்க சொல்றது அடிக்கடி, அதாவது அதிமுகவோட போவார் கூட்டணிக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. ஆனா எல்லாருமே எலெக்ஷனுக்கு பிறகாக, ஜனநாயகம் படத்துக்கு பிறகாக அந்த லாஸ்ட் டைம்ல அது மாறும். பாஜக கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள விஜய் வருவார். திமுக தான் ஒற்றை விளக்கு வீழ்த்தணும் அப்படின்ற அந்த முடிவோட வரக்கூடும்னு சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு வந்துட்டு பாதுகாப்பு தேவைங்க. அவர் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக போக முடியாது. கரூருக்கு பிறகு அவரால் போக முடியாது. அவர் போகக்கூடிய எண்ணம் கொண்டவரும் கிடையாது. அப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜி சென்ஸும் நினைக்கல, யாரும் நினைக்கல. அதனால திமுக எதிர்ப்பை வலிமைப்படுத்த அவங்களோட போனால் தவிர திமுக வீழ்த்த முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வருவார். வர்றதுக்காகத்தான் அவர் அது சிறப்பு பொதுக்குழுல வந்து தீர்மானத்தை வாங்கிட்டாரு. ஸோ அங்கே அண்ணா திமுகவோட பிஜேபியோட போவார், இங்கே என்ஆர் காங்கிரஸோட போவார். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தான் இருக்கும். ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆமா காப்பாற்றணும் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாரு. எதையுமே தெரியாத பேசுறாருங்க, எதையுமே உணராத பேசுறாரு, எதையுமே புரியாம பேசுறாரு. தமிழர் அடையாளத்தை வலிமையா நிலைநிறுத்த வேண்டிய ஒரு திருப்பரங்குன்றம் மேட்டர்ல சைலண்டா இருக்காரு. அதை பத்தி ஒரு உணர்வே இல்லை. எஸ்ஐஆர் பத்தி நேத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருடைய புருஷன் 2 பேரும் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ரிஜிஸ்டர் பண்ணுது. செத்தவங்க பட்டியலில் சேர்க்குது. எவ்வளவு பெரிய இஷ்யூ. நம்ம ஜனநாயகனுக்கு அது தெரியல, காது கேட்கல, கண்ணு தெரியல, என்ன பண்றது? ஐயா நான் அதை நைட்டு பேசிட்டு வந்திருக்கிறேன். ஜனநாயகனுக்கு அது எதுவுமே தெரியல, என்ன பண்றது? இல்ல இப்ப திமுக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே திமுகவுக்கு வந்து பின்னடைவா போகுது. சில மக்கள்லாம் வந்து ஏன் ஒரு நாள் தானே ஏத்திட்டு போங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல வந்து விஜய் கருத்து சொன்னா அவருக்கும் அது பின்னடைவா போயிடும். சில பேர் வந்து இந்து விரோத கும்பல்னு திமுக, காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நயினார் கூட சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஏத்துட்டு போ அப்படின்னு இந்த பாஜக தலைவர் இருக்காரு, திருநெல்வேலிக்காரரு, நயினார் நாகேந்திரன் தான் சொன்னாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு சரவெடி கொடுத்து தூக்கி உங்க வீட்டுக்குள்ள போட்டு போலாமா? நீங்க ஒன்றும் மூச்சு விடக்கூடாது. சும்மா ஒரு சரவெடி இருக்குது இல்ல, அது கொளுத்தி உங்க வீட்டுக்குள்ள போட்டு போற ஒரு தீபாவளி. இல்லாட்டி ஒரு அணுகுண்டு சின்னதா விற்குது இல்லையா, அதில் ஒன்று தூக்கி அடிச்சு விட்டு போறாங்க. ஒரே நாள் தானே. நீ அங்கே கொளுத்துனா என்ன ஆகுன்றது எங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி ஒரு நாள் அனுமதிக்கிறது, 6 நாள் அனுமதிக்கிறது? அங்கதான் நீதிபதின்ற ஒருத்தர் யாருன்றது தெரியும். உன் பங்காளி அவர் கொடுத்துட்டாரு ஒரு உத்தரவு. இதோ இவ்வளவு தூரம் ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இந்த நீங்க கேட்டதுனால பாலாஜிக்கு நான் சொல்ல வரேன். நேற்றுலேருந்து நாங்கள் இதை பேசிட்டு இருக்கிறோம். இது என்னது? இது synopsis of the results of the operation of the Great Trigonometric Survey of India. இந்தியாவை அளவெடுக்க மேற்கொண்ட மாபெரும் நடவடிக்கை தொடர்பான வால்யூம் 29. அச்சா. Description and coordinates of the principal and secondary stations and other fixed points of the Great Arc, section 8 degrees to 18 degrees அப்படி சொல்லி போட்டுட்டு அதுல எந்த இடத்துல வருது பாருங்க, சிக்கந்தர் மலை நம்பர் 1 ஹில் ஸ்டேஷன், சிக்கந்தர் மலை நம்பர் 2 2 பில்லரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 1800 19ஆம் நூற்றாண்டுல எடுத்தது. இதெல்லாம் இந்த இது ஒரு தெரியாது. அதெல்லாம் நீதிபதிக்கு அக்கறை இருக்கணும். எதுலையுமே அக்கறை இருந்தால் தான் தெரியும். இப்போ இதுவே நான் விஜய் கிட்ட இருந்தேன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவார் விஜய்? இதை எடுத்து காட்டிட்டு இருப்பாரு. இதை பதில் சொல்லுங்க நீதிபதி அவர்களே. இப்படி இருக்குது. இதுக்காக தான் அந்த பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அளவு பில்லர்னு சொல்றாங்க. இதோ இருக்க ஆதாரம். இதை நீங்க எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு தீபா தூண்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் மதிக்கப்படுவார், பேசப்படுவார். அது மட்டுமே இல்லை, இதை வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு அளவீட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ கொடுத்த அளவீட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அளவீடும் எவ்வாறு அதை வந்துட்டு சரி பண்ணுறது. ஏன்னா அப்போ அவங்க எடுத்தது யார்ட்ஸ் இந்த மாதிரி கணக்கில். ஆனால் all the values of the longitude in this volume require a constant correction probably of -2.2 degrees 30 seconds. ஸோ ப்ரிஃபேஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் இது இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பு. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிற ஒரு ஐயனாதனால இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னோம்னா ஒரு கட்சி தலைவன இருக்கிற நீங்க எவ்வளோ பண்ண முடியும்? இப்படி நீங்க தயாரா இருந்தீங்கன்னா சாமிநாதன் போன்றவர் பயப்படுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் சிஎம் அங்கிள் அப்படின்றீங்க. உருப்படுவீங்களா நீங்க?
இவ்வளவு ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம், 3-4 நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவர் சக்திவேல் முருகனார் நல்லா கேட்டாரு, தீபம்ன்றது வீட்டுல ஏத்துறது, ஜோதின்றத மலை முகட்டுல ஏத்துறது. இத்தனுண்டு பில்லர்ல இத்தனுண்டு ஏத்துனீங்கன்னா அது எங்க கீழே இருந்து தெரியும்? அங்க வச்சு ஏத்துறாங்களே கொப்பரை அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பெரிய நாடா அது அவ்வளோத்தையும் நெய்யில நினைச்சு அமுக்கி அது மேல கற்பூரம் எல்லாம் வச்சு கொளுத்தி விடுறான். அது கீழே இருந்து பார்த்தா இத்தனுண்டா தெரியுது. ஜோதிக்கும் தீபத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. அவன் இந்து இந்து மதவாதி, அவன் ஏதோ பேசிட்டு போறான். இங்க என்னாச்சு? நீதிபதிக்கு என்னாச்சு? பித்து பிடிச்சி போச்சு, அவ்வளவுதான். அவர் அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட என்ன விசாரணை நடத்த போறாருன்னு தெரியல. எவ்வளவு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? ஒரு பெரியவர் வந்துட்டு கொடுத்த ஆதாரம் இது, எஸ் முருகன் அப்படின்ட்டு பழைய கம்யூனிஸ்டுக்காரரு. இப்பவும் நீங்க போனீங்கன்னா ஆதாரம்னு நீங்க போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும். என்ன தமிழ்நாடுனா நேத்து பிறந்த மாநிலமா அது? இது இந்துக்களினுடைய உரிமைனா அவருக்கு அறிவு இருந்ததுன்னா அவருக்கு சொல்லியிருப்பாரு, இது இந்துக்களினுடைய பண்டிகை இல்லை, தமிழனுடைய பண்டிகைன்னு. ஏன் இந்துக்கள் கேரளால இல்லை? இந்துக்கள் கர்நாடகால இல்லை? இந்துக்கள் ஆந்திரால இல்லை? ஏன் அங்கெல்லாம் ஏன் கார்த்திகை தீபம் யாரும் ஏத்தல? அப்ப இதுல தெரியுதுல இது தமிழனோட பண்டிகைன்னு. அப்ப தமிழனுக்கு தான் அந்த கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியம். இங்கதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்றது இங்கதான். வேற எங்க சொல்றேன்? கேரளா தென்னாட்டுடைய முட்டா பயலுக இவங்கெல்லாம். அறிவோட பேசணும், அறிவோடு தான் செயல்படணும்ன்ற இடம் தான் நீதிபதின்ற இடம். இங்க அந்த மாதிரி போச்சு, நாடு நாசமா போச்சு. நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் தொடர்ந்து நான் வந்துட்டு மேலே ஏறி பஸ்ல ஏறி நின்று பேசுவோம் அப்படின்னோம்னா, நீ எங்க வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பதிய போற? அதனால தான் சொன்ன டேம் ஸ்கிப் மூஞ்சி போச்சு, நீ உன் கதை டோட்டல் சொதப்பல். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.